யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நாங்கள் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம். ஒரு கூட்டணியில் இருக்கிறப்ப அழைப்பு கொடுக்குறாங்க. இது என்ன கல்யாணமா? அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வருதுக்கு. நேற்று அவர் எடப்பாடி பழனிசாமி பேசுறப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தில் அதிமுகவும் நாங்களும் இருக்கோம். சாரி, அதிமுக பாஜக கூட்டணியில் பல கட்சிகள் இருக்காங்கிற மாதிரி ஒரு முரண்பாடாக இருக்கிற மாதிரி இருந்தது. அது என்ன முரண்பாடு? அவர் சொல்றது கரெக்ட் தானே. ஏற்கனவே நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 தேர்தலில் மீண்டும் மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்பதற்காக தலைமையிடத்தில் உருவாக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. அதில் நான், அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள்லாம் இணைஞ்சிருந்தோம். தேர்தலையும் போட்டிக்கிட்டோம். அப்போ நீங்கள் சொல்கிறவர் வந்து தனியாக போய் மூன்றாவது தனியாக நின்னார். அந்த கட்சி இப்போ எங்கள் கூட வந்திருக்கு. அதனால் அவங்களுடைய கூட்டணி பாஜகன்னு அவங்க ஏதோ அதுக்கு என்ன ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. இல்லை அதுக்கு ஏதோ ஒரு வார்த்தையில் ஏதோ ஜாலம் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது யதார்த்தத்தை சொல்கிறேன். நாங்கள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம். ஒரு எத்தனையோ விஷயங்களில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான விஷயங்கள் வர்றப்ப மத்திய அரசு ஏதோ ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு சட்டமோ இல்லை ஒரு நடவடிக்கை எடுக்கிறப்ப தமிழ்நாட்டை பாதிக்கிறப்ப நம்ம இப்போ டங்ஸ்டன் வந்துச்சு, அதுக்கெல்லாம் எதிர்த்து நம்மலாம் குரல் கொடுக்கலையா? அது மாதிரி குரல் கொடுக்கறதுனால நீங்களாம் ஊடகங்கள் அதுக்கு ஒரு பொழிப்புரை எழுதிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் அர்த்தமா? இல்லை, எனக்கு அது என்ன மேட்டர்னே தெரியாது. நீங்க கண்டிக்கிறீங்கன்னா என்ன மேட்டர்னு சொல்லுங்க. ஹிந்தி பாடத்தை சொல்லி கொடுத்தாலும் மத்திய அரசாங்கம் கல்விக்கான நிதியை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2151 கோடி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இல்ல, அது நீங்க கேள்வி தப்பு. இல்ல நீங்க கேள்வியே மாத்தி கேட்குறீங்க. மூன்றாவது மொழியை தமிழ்நாட்டில் கொண்டு வர்ற திட்டம் தான் அது. அது ஹிந்தின்னு யாரும் சொல்லலை. நீங்களா இங்கே ஹிந்தி அப்படின்னு நீங்களா அதுக்கு ஒரு பெயர் கொடுத்துக்கிறீங்க. தமிழ்நாட்டில் ஏற்கனவே 2 மொழி கொள்கை இருக்கு. மூன்றாவது ஒரு மொழியை, அது எந்த மொழியை நீங்கள் படிப்பது வருங்காலத்தில் நல்லதுங்கிறதுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அதை தான் நீங்கள் நம்ம எதுக்கிறப்ப தவிர ஹிந்தி தான்ங்கிறது அது கிடையாது என்பது தான் உண்மை.